மைன்கிராஃப்ட் எல்லையற்ற சாத்தியங்கள் கொண்ட ஒரு உலகம். ஆனா அந்த உலகத்தோட கோடுக்குள்ள ஆழமா புதிஞ்சு போன ஒரு கதை இருக்கு. ஒரு மர்மமான நிழல் பத்தின கிசுகிசுப்பு, கிட்டத்தட்ட ஒரு புராண கதை மாதிரி. வாங்க அந்த மர்மத்துக்குள்ள இன்னைக்கு நாம சேர்ந்து பயணிப்போம். இந்த கேள்விய ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நீங்க மைனிங் பண்றீங்க, வீடு கட்டுறீங்க, புதிய இடங்களை தேடி போறீங்க. அந்த பறந்து விரிஞ்ச அமைதியான உலகத்துல நீங்க உண்மையிலே தனியா தான் இருக்கீங்களா? இல்ல தூரத்துல இருக்கிற பனிமூட்டத்துக்கு நடுவுல யாரோ இல்ல ஏதோ உங்களே பார்த்துட்டு இருக்கிற மாதிரி என்னைக்காவது உணர்ந்திருக்கீங்களா? நம்மளோட விசாரணை இங்கிருந்து தான் தொடங்குது. முதல்ல கிடைச்ச சாட்சி அறிக்கைகள்ல இருந்து. பிளேயர்ஸ் முறையா தங்களோட டிஜிட்டல் உலகத்துல நாம தனியா இல்லைன்னு உணர்ந்த அந்த தருணங்கள். அவங்க ஒரு விசித்திரமான யாருனே தெரியாத ஒரு உருவத்தை பார்த்தப்போ. அந்த பேரு முதல்ல ஆன்லைன் ஃபோரம்ஸ்ல ஒரு சின்ன கிசுகிசுப்பா தான் ஆரம்பிச்சது. ஒரு பிளேயர் ஒரு விசித்திரமான கதையை ஷேர் பண்ணாரு. அதை பார்த்துட்டு இன்னொருத்தர், அப்புறம் இன்னும் நிறைய பேர். அவங்க கதைகள்ல சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருந்தாலும் எல்லாரும் ஒரே விஷயத்தை தான் பார்த்ததா சொன்னாங்க. எல்லாரும் ஒரே பேரை தான் சொன்னாங்க, ஹீரோபிரைன். ரொம்பவே விசித்திரமான விஷயம் என்னன்னா, இந்த விளக்கங்கள் எவ்வளோ ஒத்துப்போச்சுங்கிறது தான். அவனோட தோற்றம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச டிஃபால்ட் பிளேயர் ஸ்டீவ் மாதிரியே தான் இருந்துச்சு. ஆனா ஒரே ஒரு பயமுடுத்துற வித்தியாசம், கண்கள். அதுல கருவிழிகளையே இல்லாம காளியா முழுக்க முழுக்க வெள்ளையா இருந்துச்சு. அவனோட நடத்தையும் ரொம்ப வினோதமா இருந்துச்சு. தூரத்துல பனிமூட்டத்தோட ஓரத்துல நின்னு அமைதியா உங்கள பாப்பான். நீங்க கிட்ட போக முயற்சி பண்ணா எந்த ஒரு தடயம் இல்லாம மாயமா மறைஞ்சிடுவான். ஆனா இந்த மர்மம் வெறும் பார்வைகளோட முடியல. அந்த உருவம் சில தடயங்களை விட்டுட்டு போயிருக்கு. அந்த உலகத்துல ஏதோ ஒன்னு ரொம்ப ரொம்ப தப்பா இருக்கிறதுக்கான விவரிக்க முடியாத சில ஆதாரங்கள். இத கற்பனை பண்ணி பாருங்க. நீங்க உங்க பேஸ்ல இருந்து கொஞ்ச நேரம் வெளியே போயிட்டு திரும்பி வர்றீங்க. ஆனா இப்போ காட்டுல இருக்கிற மரங்கள் மொட்டையா நிக்குது. மரத்தை வெட்டல, ஆனா அதுல இருக்கிற எல்லா இலைகளும் மர்மமான முறையில காணாம போயிருக்கு. இது இயற்கையா நடக்க வாய்ப்பே இல்ல. அதுக்கப்புறம் சுரங்கங்கள், பூமிக்கு அடியில ரொம்ப ஆழமா கச்சிதமா நேர்கோட்ல வெட்டப்பட்ட சுரங்கங்கள். இது ஒரு பிளேயர் ரிசோர்ஸ் தேடுற மாதிரி இல்ல, இது வேற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப துல்லியமா, கிட்டத்தட்ட ஒரு மெஷின் செஞ்ச மாதிரி. ஆனா எல்லாத்தையும் விட ரொம்ப பிரபலமான அடையாளம், அவனோட சிக்னேச்சர்னு கூட சொல்லலாம், இந்த சின்ன 2x2 சுரங்கங்கள் தான். இதுக்கு என்ன நோக்கம்? உள்ள எந்த ரிசோர்ஸும் இல்ல, அது சும்மா அங்க இருந்துச்சு. யாரோ இல்ல ஏதோ இங்க இருந்திருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு அமைதியான அடையாளமா? இப்படி விவரிக்கவே முடியாத நிகழ்வுகளை பார்த்த பிளேயர்ஸ் இதுக்கெல்லாம் ஒரு பதில் தேட ஆரம்பிச்சாங்க. அப்பதான் ஒரு விளக்கம் உருவாக ஆரம்பிச்சது. அது ரொம்ப சோகமான ஆழமான ஒரு விளக்கமா இருந்துச்சு. அந்த கதை இதுதான். ஹீரோபிரைன் வேற யாரும் இல்ல, மைன்கிராஃப்ட் உருவாக்குன நாட்சோட இறந்து போன சகோதரரோட ஆவி அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. இது ரொம்ப சக்தி வாய்ந்த மனசை தொடர கதை தான். ஆனா உண்மை என்ன தெரியுமா? நாட்ச் அவர்களே இதுக்கு தெளிவான பதில கொடுத்தாரு. அவருக்கு சகோதரரே கிடையாது. அந்த சோகமான பின்னணி கதை எவ்வளோ நம்புற மாதிரி இருந்தாலும் அது ஒரு கற்பனை. ஆனா இங்கதான் விஷயமே விசித்திரமாகுது. இதை உருவாக்குனவரே மறுத்ததுக்கு அப்புறமும் இந்த கதை சாகல. சொல்லப்போனா இது இன்னும் பிரம்மாண்டமா வெடிச்சது. எப்படி ஒரு சின்ன வதந்தி ஒரு உலகளாவிய நிகழ்வா மாறுச்சு. இதோட பரவல் 3 படிகள்ல நடந்துச்சு. முதல்ல ஃபோரம்ஸ்ல தனிப்பட்ட திகழான கதைகளா ஆரம்பிச்சது. அப்புறம் யூடியூப் வந்து இந்த நெருப்புல எண்ணெய் ஊத்துச்சு. உண்மையோ பொய்யோ காட்சிகள் அடங்கிய வீடியோஸ் வைரல் ஆகி மர்மத்தை இன்னும் அதிகமாக்குச்சு. கடைசியா இந்த கதைய பிளேயர்ஸே கையில எடுத்துக்கிட்டாங்க. அவங்களே ஹீரோபிரைனை கேம்ல சேர்க்கிற மாதிரி மோட்ஸ் உருவாக்க ஆரம்பிச்சாங்க. எது நிஜமான கேமு, எது ரசிகர்களோட உருவாக்கங்கிற கோடு இதனால சுத்தமா அழிஞ்சு போச்சு. சரி, இவ்வளவு தூரம் பார்த்தாச்சு. அப்ப நம்ம விசாரணையோட இறுதி முடிவு என்ன? ஹீரோபிரைனுக்கு பின்னாடி இருக்கிற உண்மைதான் என்ன? இந்த மாதிரி நிகழ்வுகளுக்கு உண்மையிலே ஒரு பேர் இருக்கு. அதுதான் கிரீபி பாஸ்தா. இதை நம்ம இன்டர்நெட் கால திகில் கதைகள்னு வச்சுக்கலாம். எப்படி முன்னாடி மக்கள் நெருப்பு சுத்தி உட்கார்ந்து பேய் கதைகள் சொல்வாங்களோ அதே மாதிரி தான் இதுவும். ஆனா இது காப்பி செய்யப்பட்டு பேஸ்ட் செய்யப்பட்டு இன்டர்நெட் முழுக்க பரவுது. ஹீரோபிரைன் இதுக்கு ஒரு சரியான உதாரணம். அவன் ஒரு டிஜிட்டல் நாட்டுப்புற கதை. அப்போ நம்ம விசாரணையோட இறுதி தீர்ப்பு இதுதான். ஹீரோபிரைன் மைன்கிராஃப்டோட ஒரிஜினல் கோட்ல அதிகாரப்பூர்வமா எப்பவுமே இருந்ததில்ல. அவன் முழுக்க முழுக்க பிளேயர்ஸோட கதைகளாலும் பயங்களாலும் உருவான ஒரு கூட்டு கற்பனை, ஒரு டிஜிட்டல் ஆவி. ஆனா ஒரு கேள்வி வருது, ஏன் இந்த கதை மட்டும் இவ்ளோ ஆழமா நம்ம மனசுல பதிஞ்சுது? அதுக்கு பதில் மைன்கிராஃப்டோட தனித்துவமான சூழல்ல தான் இருக்கு. அது ரொம்ப பரந்த, அமைதியான, சில நேரங்கள்ல ரொம்பவே தனிமையான ஒரு உலகம். அந்த டிஜிட்டல் அமைதியில நீங்க தனியா இல்ல, மரங்களுக்கு பின்னாடி ஏதோ ஒண்ணு உங்களை பார்த்துட்டு இருக்குங்கிற எண்ணம், அதுக்கு ஒரு நம்ப முடியாத சக்தி இருக்கு. நாம இப்போ கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். அவன் உண்மையே இல்லைன்னு நமக்கு தெரியும். அப்போ உண்மையான கேள்வி இதுதான், அவன் நிஜம் இல்லைன்னா ஹீரோபிரைன் ஏன் இன்னைக்கும் நம்ம நினைவுகள்ல இவ்ளோ உயிர் போட வாழ்ந்துட்டு இருக்கான்?
ஒருவேளை சில நேரங்கள்ல நாம எல்லாரும் சேர்ந்து உருவாக்குற கதைகள் கம்ப்யூட்டர் கோட்ல எழுதப்படுற எதையும் விட சக்தி வாய்ந்ததா இருக்கலாம்.